ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா, 2021ல ரிலீஸ் ஆன பகலைட்ன்ற ஒரு ஹிந்தி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு பையனுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, இந்த குடும்பத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான். அந்த செத்து போனவனோட தம்பி தான் இந்த பையன். அப்போ ஒரு பெரியவர் நின்னுட்டுருக்காரு. இவர் தான் இந்த குடும்பத்திலே ரொம்ப பெரியவர் போல. அந்த செத்து போனவனோட அப்பா பெட்ஷீட்டு, தலவாணி எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அங்கேயும் புடிச்சு கத்திட்டு இருக்காரு. ஏன்னா, அவங்க ரொம்ப அதிக விலை சொல்லிட்டு இருக்காங்க. 20% ஆஃபர் குடுத்துமே எக்கச்சக்க விலையா வந்திருக்குது. அதனால அவரும் நீங்க எனக்காக ஆஃபர்லாம் குடுக்க வேணாம். நியாயமான விலைய சொல்லுங்க. நான் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் டீ, காஃபி குடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா அழுதுகிட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க தான் அந்த செத்து போனவரோட அம்மா. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு பெட்ல படுத்துட்டு Facebookல இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்குது. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவரோட ஹஸ்பண்ட் தான் செத்து போனது. இவளோட தங்கச்சி Facebookல இந்த மாரி மாமா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருப்பா போல. அதுக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா, அப்பா வந்துடுறாங்க. அவங்க 2 பேத்தையும் கட்டிப்புடிச்சு உள்ள வர வைக்கிறா. அப்ப அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹீரோயின் எங்க அம்மா, அப்பாவுக்கு சர்க்கரை இல்லாம டீ குடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அதே மாதிரி எனக்கு டீ எல்லாம் வேணாம். பட் எனக்கு வந்து பெப்சி வாங்கி குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. அத கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அத பார்த்துட்டு அவளும் சரி எனக்கு டீயும் வேணாம், பெப்சியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிர்றா. அந்த பெரியவர் இந்த மொட்டை அடிச்ச தம்பிட்ட வந்துட்டு இந்த மாரி 13 நாள் நம்ம பூஜை பண்ணணும். அப்பனா தான் உங்க அண்ணன் இந்த வீட்ல இருந்து சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக இந்த 13 நாள் மஞ்சள், பூண்டு இது எல்லாமே இல்லாம தான் சமைக்கணும். அதே மாதிரி தண்ணி, சிகரெட் எதுவும் இருக்கக்கூடாது. யாரையும் தொடக்கூடாது. தரையில தான் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அந்த மொட்டை பையனும் ரொம்ப கடுப்பாயிடுறான். இந்த மாதிரி எங்க அண்ணன் எப்பவுமே சுயநலமா தான் யோசிப்பான். அவனுக்காக நான் இத்தன பண்ணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே இத யோசித்துக்கிட்டு கண்ணாடியில அவனோட மொட்டை மண்டைய பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன எத்தன நாள் தங்குவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப அவங்களும் ஒரு 10, 15 நாள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் வேணாம் இங்க இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது. உங்களால சமாளிக்க முடியாது. என்னாலயே இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாம சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றா. அத கேட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்க பேக்ல இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்ப எடுத்து வைக்கும்போது ஒரு வெள்ள கலர் சாரிய பார்க்குறா. அத பார்த்து ரொம்ப அப்செட் ஆயி உட்காந்துர்றா. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வராங்க. அவங்க வந்து முஸ்லீமா இருக்கனால அவங்கள உள்ள விடுறதுக்கே அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினும் அவள பார்த்துட்டு உள்ள வர சொல்றாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு வேலைக்கார பையன் வேற அந்த மாரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப ஹீரோயினும் என் ஃப்ரெண்டுக்கு பெப்சினா ரொம்ப பிடிக்கும். பெப்சியும் காரமான சிப்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அத கேட்ட வேலைக்கார பையனும் அவ தட்டுல இருக்க சாப்பாடு அப்படியே இருக்கத பார்க்கறான். இது ஹீரோயினுக்கு தான் புரிஞ்சுகிட்டு சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி கீழ எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் இந்த மாரி ஹீரோயின் அப்பாட்ட வந்துட்டு, "உங்க பொண்ண இங்க வச்சுக்கலாமா? இல்ல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் வாழ்வோ! சாவோ! என் பொண்ணு இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. அப்ப மேல ஹீரோயினும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் இந்த மாரி என் புருஷன் செத்து போன போஸ்ட்டுக்கு இத்தன லைக் 150 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்ல சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளோட பூனைக்குட்டி செத்து போயிருச்சு. அதுக்காக இவ 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருந்திருக்கா. அப்படிலாம் ஒரு மனசு இருந்தவ இன்னைக்கு இத்தன நாளா கூட வாழ்ந்த புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு அழுகையே வரலன்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பதான் இந்த பக்கம் காட்டுறாங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஏதோ பானை மாரி வச்சு அதுல 13 நாளைக்கு விளக்கேத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் அந்த வேலைக்கார பையன் வாங்கிட்டு வந்த சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு புக்க படிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு யாரோ கதவ தொறந்துட்டு உள்ள வர்றாங்க. அது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அத பார்த்த உடனே இவளும் சிப்ஸ மறைச்சு வச்சுர்றா. அவங்க அம்மாவும் உனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ நெருப்பு புகையில வச்சு அந்த ரூமையே ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அத்தையும் வராங்க. அவங்க வந்துட்டு இந்த மாரி என் பையனோட ஏதாவது பேங்க் டாக்குமெண்ட் ஏதாவது ஐடி இருந்தா குடும்மான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாரி ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு டிவில அனௌன்ஸ் பண்ணணும். அதே மாரி இன்சூரன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவளும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக போறா. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி என்னோட ஜானுக்காகன்னு எழுதி 2 ஹார்ட் போட்டிருக்குது. அத பார்த்து அந்த ஃபோட்டோவ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி டாக்குமெண்ட்லாம் அந்த வேலைக்கார பையன்ட்ட குடுத்து அவங்க அத்தைட்ட குடுத்துடுறான். அப்ப அந்த ஃபோட்டோவ கொண்டு போய் அந்த வீட்லயே ஒரு வயசான பாட்டி இருக்கு. அந்த பாட்டிட்ட போய், "இதான் உங்க பேரன் லவ் பண்ண பொண்ணா? இவ என்ன பார்க்க சுமாரா இருக்கா? என் அளவுக்குலாம் கலர் இல்ல. அதே மாதிரி என் அளவுக்குலாம் படிச்ச மாரி தெரியல. இவள தான் உங்க பேரன் லவ் பண்ணிட்டு இருந்தாளான்னு" சொல்லிட்டு அவளும் கேட்கிறா. ஆனா அந்த பாட்டியால பேச முடியல போல. அந்த பாட்டி அவங்க மருமக பேர தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி இவளும் ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அப்பதான் இன்னொரு ரூம்ல ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பாவும், "ஏன் நம்ம பொண்ண வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன்னு" சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயினோட அம்மாவும், "இந்த மாரி நமக்கு 3 பொண்ணுங்க. ஒருத்தி கட்டி குடுத்துட்டோம். ஆனா 2 பொண்ணுங்களுக்கே ஒழுங்கா நம்மளால சாப்பாடு போட முடியல. இப்ப இவளும் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நமக்கு ஒரு வேளை சோறு மிச்சம்னு சொல்லிட்டு நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாரி உப்பு சப்பு இல்லாத சாப்பாடே சாப்பிட முடியல. அதனால அவளும் ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு அவளும் அவளோட ஃப்ரெண்டும் பானிபூரி சாப்பிட போறாங்க. அப்ப அந்த இடத்துல வச்சு தான் ஹீரோயினும் அவங்க புருஷன பத்தி அந்த ஃபோட்டோவ பத்தி சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா.
அவ வீட்டுக்கு வந்து பார்த்தா, செத்து போனவனோட கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மாரி அவங்க எல்லாருமே ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயின் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. அவ தான் அந்த ஃபோட்டோல இருந்த பொண்ணு. அந்த பொண்ணுட்ட மட்டும் இந்த மாரி உன்ட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போறா. அங்க போயிட்டு இந்த விஷயத்துல நான் என் புருஷன்ட்ட தான் கேட்கணும். இப்ப அவன் இல்ல. அதனால உன்ட்ட தான் கேட்க முடியும். உங்க 2 பேருக்குள்ள என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப அவளும், ஆமா நீங்க நினைக்கிற மாரி எதுவும் இல்ல. நானும் உங்க ஹஸ்பண்டும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு என் கூட பழகவே இல்ல. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா எங்க வீட்ல ஒத்துக்கல. அதனால அவரு உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நான் கல்யாணம் பண்ணாம தள்ளி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே மாதிரி இந்த செத்துப்போன வீட்டுக்கு இன்னொரு சொந்தக்காரங்களும் வராங்க. அவங்க வந்துட்டு அந்த செத்துப்போன அப்பாவோட தம்பி வீடு போல அவங்க 2 பேரும் மொறச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கலாம் வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயினும் அவளோட புருஷனோட வார்ட்ரோப்ப செக் பண்ணி பார்க்குறா. அங்க பார்த்தா இருக்கிற எல்லா சட்டையுமே ப்ளூ கலர்ல இருக்குது. அப்பதான் அந்த பழைய லவரும் இந்த மாதிரி அவனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. ஆனா ஹீரோயின் ஒரு டைம் ரெட் கலர்ல ஷர்ட் எடுத்து குடுத்துருக்கா. அத ஒரு டைம் கூட அவன் போட்டதே இல்ல. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் ஹீரோயின் அந்த பழைய லவ்வர் வேலை பார்க்குற இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்துட்டு நல்லா வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளே ரொம்ப ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் வராரு. அவர் ஏதோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போல. இந்த மாதிரி செத்து போனவன் இன்சூரன்ஸ் போட்டிருப்பான் போல 50,00,000க்கு. அதனால இப்ப அவன் இறந்தனால துக்கம் விசாரிச்சுட்டு தேவையான சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுக்கு ஒருத்தர தான் அவன் நாமினியா போட்டிருப்பான் போல. அது நம்ம ஹீரோயின தான் போட்டு வச்சிருக்கான். அத கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, போய் ஹீரோயின கூட்டு வந்து எல்லா கையெழுத்து போட வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆனா இதுல எதுவுமே உடன்பாடு இல்ல. அவளும் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிடுறா. இத்தன நாளா வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்ன ஹீரோயினோட அம்மாவும் இப்ப 50,00,000 பணம் வரனால, "இந்தம்மா நீ என் கூடயே வந்துரும்மா. நான் உன்னைய பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினும் அந்த பழைய லவர் வீட்டுக்கு போறா. அத பார்த்தா அது ரொம்ப சூப்பரான அபார்ட்மெண்ட்டா ஒரு லேக் வியூ இருக்க பால்கனிலாம் இருக்குது. அப்ப அங்க பார்க்குறா இந்த மாரி அவளோட புருஷனுக்கு புடிச்ச டீ தூள், காஃபி தூள் எல்லாமே இருக்குது. அத பார்த்துட்டு அவளும் என் ஹஸ்பண்ட் இங்க அடிக்கடி வருவான் போலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்ப அந்த பழைய லவர்ட்டயும் போய் இந்த மாரி கல்யாணத்துக்கு அப்புறமும் என் ஹஸ்பண்ட் நீங்களும் மீட் பண்ணிட்டு பழகிட்டு தான் இருந்திருக்கீங்க. அதனால தான் அவன் என் கூட ஒழுங்காவே பழகலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல கத்தி அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்டும் இது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுகுறா. இத கேட்டு அவளும் கிளம்பி வந்துடுறா. அப்படியே 13 நாள் ஓடிருது. இப்பதான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ப்ளூ கலர் சட்டைய போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்டும் வந்து பார்க்கறா. என் ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு எனக்கு அழுக வரல. ஆனா 13 நாள் கழிச்சு எனக்கு அழுகையும் வருது, பசிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டும் அவள கட்டி புடிச்சுக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, அந்த செத்துப்போனோட அப்பா அந்த சொந்தக்காரங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. "உன் பையனுக்கு என்ன பைத்தியமா? உங்களைய நாமினியா போடாம அவளோட பொண்டாட்டிய நாமினியா போட்டு வச்சிருக்கான். இப்ப 50,00,000மும் அந்த பொண்ணுக்கு தான் போகும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பாதியாச்சும் வந்திருக்கலாம். நீங்க இத்தன கடன் வாங்கி இந்த வீட்ட கட்டி வச்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா எதையுமே கண்டுக்கவே இல்ல. அப்ப திடீர்னு ஹீரோயினோட அப்பா வந்தனால அவங்க எல்லாருமே டாபிக்க மாத்தர்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட மாமனாரு இந்த செத்ததுக்கான கணக்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும் வந்து குடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்க்கும்போது இதுக்கே லட்சக்கணக்குல செலவாயிருக்கும் போல, என்ன லட்சக்கணக்குல செலவாச்சான்னு சொல்லிட்டு கேட்கறா. அத பார்த்து அவரும் இல்லம்மா நானே பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரங்கலாம் பிளான் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு நாங்க உங்களுக்கு 5,00,000 காசு குடுக்குறோம். அந்த வர வேண்டிய 50,00,000 எங்கள்ட்டயே குடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவரு ஒரே பேத்துல நான் அந்த பொண்ணுட்ட தான் குடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி 10,00,000 குடுக்குறோம் எங்கள்ட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவரு நீங்களா ஒரு ஆம்பளையா இந்த மாரி ஒரு பொண்ணுக்கு போ வேண்டிய காச இப்படி மிரட்டி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னனால, அந்த செத்து பொண்ணோட அப்பாவும் கடுப்பாயி அங்கிருந்து கிளம்பிர்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட வெளிய அனுப்பிட்டு ஹீரோயினோட மாமியாரு, இன்னொரு ஆன்டியும் வந்து ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட மாமனாரு கடுப்புல வந்து ஃபைல தூக்கி போடுறாரு. அப்போ அந்த மாமியார் இந்த மாரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் நம்ம மருமகள்ட்ட பேசிட்டேன். அவ நமக்கு 25,00,000 குடுப்பா. அதே மாரி நம்ம மருமகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, உங்களோட தம்பி பையன் தான் அவள பார்த்தோனே லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால அவங்களுக்கு 25,00,000 நம்ம 25,00,000 எடுத்துட்டு எல்லா கடனையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாரி அந்த பையன் இந்த வேலை இல்லாம தான் இருக்கான் போல. இந்த பணம் கிடைச்சா ஏதாவது கடை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இதெல்லாம் விருப்பமே இல்லைன்னாலும் ஆனா அந்த மாமனாரு வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிர்றாரு. அப்போ அந்த லவ் பண்றேன்னு சொன்ன பையனும் இந்த மாரி ஹீரோயினும் பாட்டி உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின்ட்ட நான் உங்கள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். அத பார்த்து அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிர்றா. அப்ப அந்த பெரியவரும் இந்த மாரி அந்த சித்தப்பாட்ட வந்து ஒரு விதவைய மறுமணம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வந்துருச்சா? எல்லாமே காசு விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, "உன் புருஷன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நீ அதுக்குள்ள இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன்னா, அவங்க மனசுக்குள்ள இந்த மாரி 50,00,000 பணம் வந்துரும். அவங்க 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசித்தாங்க. ஆனா, இப்ப அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்காங்க.
அப்போ அந்த செத்து போனவனோட தம்பியும் வந்து உங்களுக்கு இனிமேல் லேப்டாப் தேவைப்படாதுல்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவன் பேசும்போதே ரொம்ப கோவமா தான் பேசுறான். அப்ப ஹீரோயினும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப அவளும் இந்த மாதிரி உங்களை லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் உங்க காசுக்காக தான். அதனால அவனை நம்பி ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்க மேல யாரு அதிகமா பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அப்ப அந்த லவ் பண்றேன்னு சொன்ன பையனும் ஹீரோயினும் உட்காந்து நைட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கடைசி சடங்கு. அதுக்காக ஹீரோயினும் ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு வந்துட்டு ஏதோ தானியத்தை உள்ள போடுறாங்க. அப்ப எல்லா குடும்பமும் போட்டு முடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த முஸ்லீம் பொண்ணு இருக்கால, அவளையும் போட சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆனா அவங்க எல்லாருமே சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவ ஹீரோயின் வற்புறுத்துறதுனால வேற வழி இல்லாம அவளும் அந்த தானியத்தை போட்டுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த லவ் பண்றேன்னு சொன்ன பையனும் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப அவங்க அப்பாவும் வந்து உன்னைய கேட்டு தானே நான் கல்யாணம் முடிவு பண்ணேன். இப்ப எதுக்கு நீ இப்படி கிளம்புறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அவனும் இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கா. அதனால எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப எல்லாரும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நேத்து பீரியட்ஸ் என்கிட்ட பேட் இல்லாதனால ஹீரோயின்ட்ட போய் கேட்டேன். அப்ப அவளும் என்கிட்ட 2 பேட் தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு கடைசி நாள். நான் ஒண்ணு நீ ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அத வச்சா சொல்ற ஹீரோயின் பிரெக்னன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா தொலைவறாங்க. ஆனா அவள எங்கேயுமே காணா. அப்ப அவ ரூம்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி நீங்க சொன்னது உண்மைதாம்மா. எனக்கு யாரோ சூனியம் வச்சிருக்காங்க. நான் இப்பதான் அந்த சூனியத்திலிருந்து வெளிய வந்திருக்கேன். இத்தன நாளா நான் பார்க்காத ஒரு வாழ்க்கைய பார்க்க போறேன். நான் எனக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழப் போறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த பாட்டி பக்கத்திலேயே ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் இந்த மாமியாருக்கும், மாமனாருக்கும் போல. அந்த லெட்டர்ல இந்த மாரி எனக்கான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்றதுக்காக தேடி போயிட்டு இருக்கேன். நான் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்டர்வியூ இன்னைக்கு தான் நான் அத அட்டெண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அதே மாதிரி நீங்க கடன் வாங்கி இந்த வீட்ட கட்டியிருக்கீங்க. நீங்க செத்ததுக்கு எத்தன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பாட்டியோட தலவாணிக்கு கீழ ஒரு 50,00,000க்கான செக் இருக்கு. அந்த 50,00,000த்தையும் முழுசா எழுதி குடுத்து போயிருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சோனே உங்க எல்லாத்துக்கும் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. இத கேட்டு அவங்களும் கண் கலங்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த பாட்டி இத்தன நாளா அவங்க மருமகள் பேர தவிர வேற யார் பேருமே சொல்லாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பேர சொல்றாங்க. அத கேட்ட அந்த மாமியாரும் ரொம்பவே உட்காந்து அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அந்த பழைய லவ்வரும் வந்திருக்கா. வந்துட்டு ஹீரோயின ஹக் பண்றா. அப்ப ஹீரோயினும் அவளோட ஃபோட்டோவ அவள்ட்டயே குடுத்துட்டு, அந்த பழைய லவ்வரையும் புரிஞ்சுக்கிறா. அப்ப அவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு, ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோயின பஸ் ஏத்தி விடுறா. தண்ணி தேவையான பொருட்கள வாங்கி பஸ் ஏத்தி விடுறா. அப்பதான் அந்த கொழுந்தனாரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாரி சித்தப்பா சைட்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு உன்னைய புடிச்சிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட உன்னோட நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க 2 பேரும் பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. கடைசியில அவங்க கொழுந்தனாருக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கா. இப்ப ஹீரோயின் ஒரு புது வாழ்க்கைய தேடி போயிருக்கா. இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.